அவனை வெளில வர சொல்லு. சரி வர சொல்றேன். அவனை வெளில வர சொல்றி. வாயை மூடு. அவனை வெளில வர சொல்லு. அவனை வெளில வர சொல்லு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக காவல்துறைக்கு வணக்கம். இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறா. என் பொண்டாட்டியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுற விஷயம்தான் இந்த இன்ஸ்டாகிராம் கப்பிள் அஃபேர் இஷ்யூ. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சேர்ந்த தர்மராஜ் மற்றும் அக்ஷயா ஆகிய கணவன் மனைவி தம்பதியர் இன்ஸ்டாகிராம்ல கப்பிள் வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவுலையுமே கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு. இறுதியில அதே ஊரை சேர்ந்த ஜோஷ் அப்படின்ற ஒரு நபர் கூட அக்ஷயா அஃபேர்ல இருந்திருக்கிறதா அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால அக்ஷயா மற்றும் தர்மராஜ் 2 பேருமே கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்னு அலைஞ்சிருக்கிறாங்க. ஆனா கடைசியில உறவினர்கள் அவங்கள சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்லி இருவருமே சேர்த்து வச்சு கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல மீண்டும் இந்த அஃபேர் இஷ்யூ 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்திருக்குது. அதனால வீட்டை விட்டு வெளியில போன அக்ஷயா நேரா ஜோஸ் அவர்கள் கூட வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட தர்மராஜ் நேரா அவரோட பொண்டாட்டிய பார்க்க போயிருக்காரு. ஆனா அந்த இடத்துல அவங்கள அந்தரங்கமா பார்க்கும்போது தர்மராஜ் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவரோட மனைவிய கடுமையா தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. கூடவே ஜாஸ் அவர்களும் வெளியே வந்து அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல் நடத்தின வீடியோவும் அதுக்கப்புறம் அவர் போலீஸ்க்கு அவர் எடுத்து கொடுத்த வீடியோவும் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்போ கிடைச்சிருக்கிற ரிப்போர்ட் படி அக்ஷயா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் அவருடைய பையன் சேஃபா தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.